ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியான முறையில் சுவையான ஒரு பாயாசம் தாங்க செய்ய போகிறோம். ஜவ்வரிசி பால் பாயாசம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு ஜவ்வரிசியை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச ஜவ்வரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது நல்லா வேக விட்டுறலாங்க. தண்ணி கொஞ்சமாக இருந்தால் போதும், அதிகம் சேர்க்காதீங்க. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் ஜீனி சேர்த்துக்கலாங்க. குழந்தைங்க பாயாசம் கேட்டாங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லதுங்க. சீக்கிரமே செஞ்சிடலாம். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாங்க. சூடான பால் சேர்க்கக்கூடாது, நல்லா காய்ச்சி ஆறுன பால் தாங்க சேர்க்கணும். இந்த பால் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க, திரிஞ்சு போயிடும். நீங்கள் விருப்பப்பட்ட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் பொடி சேர்க்கலாங்க. ஜீனிக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்து பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான ஜவ்வரிசி பால் பாயாசம் ரொம்ப எளிய முறையில் நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.